காலம், இடம், பொருள். காலம், இடம், பொருள். எதற்கு ஒரு காலம் வேண்டும், இடம் வேண்டும், பொருள் வேண்டும். 40 நாட்களாக நல்லதுக்கும் இந்த 40 நாட்கள் பயன்படுத்தப்படுகிறது, சோகமானதுக்கும் உகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் 40 நாட்கள் ஆங்காங்கு தங்கியிருந்து செல்கின்றார்கள். 40 ஆண்டுகள் கடந்து சென்றார்கள். பல இடங்களில் விவிலியத்தில் 40 என்பது அடிக்கடி சொல்லப்படுகிறது. இயேசு 40 நாட்களாக தவம் செய்கின்றார், சோதிக்கப்படுகின்றார். எங்கு சோதிக்கப்படுகின்றார்? இடம், பாலைவனத்திலே சோதிக்கப்படுகின்றார். யாரால் சோதிக்கப்படுகின்றார்? பொருள், சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். கடவுளுடைய மகன் என்று சொன்னால் சாத்தான் அணுக முடியுமா? அணுக வேண்டியிருக்கிறது, அதற்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆக அந்த சாத்தான் சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கு எந்த சோதனையுமே வரக்கூடாது என்று நாம் நினைத்துள்ளோம். ஆனால் சோதனை எல்லாம் மனம் பக்குவமடைகிறது, வேதனை எல்லாம் மனம் உறுதி அடைகிறது. ஆக இந்த குறிப்படியே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். காலம் நெருங்கி வந்துவிட்டது, இது ஒரு தயாரிப்பு காலம். இந்த 40 நாட்களாக, இந்த தவக்காலத்தில் 40 நாட்களாக தயாரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய உயிரை உண்டாவதற்கு நம்மை நாமே அழைத்திருக்கிறார். அவை இன்றைய நம்முடைய குற்றங்களுடைய பாவங்களை அழைத்து பார்த்து இந்த தொப்பியை அர்த்தம் முதலிடத்திலே கொண்டாடுவோம். அன்புடைய சார்ந்த சகோதரர் லூயிஸ் அவர்கள் தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எனவே சிறப்பான முறையில் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த திருப்பதியில் நாம் ஜெபித்து அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார்கள். இரண்டாவது இறைவனிடமும் எல்லாவது இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
எல்லா வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியர்கள். இதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைபடுவாக. உம்மோடு கூடியாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கில் இருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. 9 8 15 உள்ள திருமுறைகள். தொடக்கத்தில் இருந்து வாசகம். கடவுள் நோவாவிற்கும் அவரிடம் இருந்த அவருடன் இருந்த புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பின் வரும் உங்கள் வழி மரத்தினரோடும் பேரில் இருந்து வெளியிருந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாத்தோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கைகளை நிறைவு செய்கிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவுறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெரும் வெள்ளமாக வராது என்றார். இது ஆண்டவரிடம் அருள்வாக்கம்.
இருக்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாய் இருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 18 முதல் 22 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றிருந்தார். அந்நிலையில் அவர் ஆவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த வேளையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கிற்கு உடலில் அழுக்கை போகும் செயல் அல்ல. அதை குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரிகளையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலைநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலைநிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்கியோடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்து பெற்ற பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டு இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கூறினார். ஒரு கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் பார்த்து டீச்சர் சொல்றாங்க, வெளியே போயிருக்கிறாங்க, அப்பதான் அவங்களுக்கு அறிவு. அதுக்கு சொல்றான், நீங்க வாழ்ற இடத்துல எனக்கு அறிவு வராதா? இன்னொரு
மாணவன் பார்த்து அதே டீச்சர்ஸ் சொல்றாங்க, ஏண்டா ரோட்ல பால் ஒரு வழியை எனக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சத்தம் சொல்றாங்க. சொல்றான், நீங்க தான் சார் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எழுதிட்டு வர சொல்லுங்க. அந்த டீச்சருக்கு சோழர் மகனை சொல்ற, நீ நினைக்கிற வாழ்வுதான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, அப்படி வாழணும்னா நீ அப்பா வீட்டுலதான் பறந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், அப்பா அப்ப நீங்க அப்பாவி ஆளுநருக்கு என்ன பெற்றுக்கணும், அப்பாவி ஆளுநருக்கு என்ன பெற்றுக்கணும், எப்படி எவ்வளவு போறாங்க. அப்புறம் திருமணம் முடிந்து மணப்பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி பசங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா ஒரே அழுக. அப்படி அழுகிறத பார்த்துட்டு ஒரு சிறுவன் அவங்க அப்பாவுக்கு கேட்கிறாங்க, ஏப்பா அந்த புது மணப்பெண் அழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு அப்பா சொல்றாரு, அவங்க வீட்டை விட்டுட்டு அம்மா அப்பாவும் விட்டுட்டு புது இடத்துக்கு போறாங்க, அதனால அவங்களுக்கு பிரிவு தாங்க முடியாம அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக கேட்கிறாங்க, ஏன் அந்த மாப்பிள்ளை மட்டும் அழுகல? அதற்கு சொல்றாரு, 4 நேரத்துக்கு அன்பு அழுகுறாரு. சோதனை வேதனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரிவிதான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. உங்களுக்கு நிறைய தெரியும், வீட்டுல நடக்கிறதெல்லாம் நிறைய தெரியும். இந்த தினம் தவக்காலம் முதல் ஞாயிறு, தவக்காலம் முதல் ஞாயிறு கொண்டாடட்டும். தவக்காலத்துல 4 நாட்கள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 36 நாட்கள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகள் தான் தவக்காலத்துல சேரல. தவ முயற்சிகளுக்கு உள்ள காலம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமைகள். இதெல்லாம் ஒதுக்கப்பட்டது ஆண்டவருடைய நாள் எப்பொழுதுமே. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்கள் தான் 40 நாட்களாக கணக்கெடுப்படுகிறது. இதுல 36 நாட்கள் தான் இருக்கு. 6 நாட்கள் அப்படின்னால 4 நாட்களை அதிகமாக்கணும்னு சொல்லிதான் திருநீற்று புதன், அப்படி புதன்கிழமை தொடங்கணும் 40 நாட்கள். ஆகவே இந்த 40 நாட்கள் பற்றி தம்பி அவர்கள் முன்வையில சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் தந்தை சார்ல்ஸ் அவர்களும் இந்த 40 நாட்கள் பிரான்சிஸ் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் 3வது முறையா நடத்தணும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 40 நாட்கள் இது கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. எதற்காக 40 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசுவுடைய இறப்பு உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு தயாரிப்பு. ஆண்டவர் இயேசுவுடைய இறப்பு உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு தயாரிப்பு. அது மட்டுமல்ல, நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாவம் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் அந்த இஸ்ராயல் மக்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை பாடுபடத்திலே இருந்ததையும் நினைவுறுத்துகிறது. மோசேயை கூட 40 நாட்கள் முன்னால் நோன்பிருந்தார். எலியா இறைவாக்கினர் 40 நாட்கள் முன்னால் நோன்பிருந்தார். அப்புறம் ஆண்டவர் இயேசு கூட 40 நாட்கள் நோன்பிருந்தார். இப்படி இந்த 40 நாட்கள் நோன்பு, இந்த 40 நாட்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஜெபம், தபம், தகனம். ஆகவே இந்த 3 காரியங்கள் மிக தெளிவாக திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, விவிலியமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 காரியங்கள், இந்த 3 காரியங்களும் 3 தூண்களாக இருக்கிறது. இந்த தவ காலத்தை நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே ஜெபம், தபம், தானம். இந்த ஜெபம் என்பது நாம் கடவுளோடு இணைந்திருப்பதற்கான ஒரு அழைப்பு. எப்பொழுதும் கடவுளோடு நீங்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. தபம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி
நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை எதுவும் தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு காலமாக நமக்கு இருக்கிறது. தர்மம் நாம் மட்டும் வாழ வேண்டும், நாம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மற்றவர்களையும் நாம் கவனிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்முடைய செல்வத்தை கொண்டு, நம்முடைய சொத்து சுகங்களை கொண்டு இல்லாதவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடம் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய திருச்சபையை பார்க்கிறோம், ஒரு சிலர் மாலையை மாற்றுகிறாங்க, ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, ஜெபமாலையை கழுத்தில் கொடுக்கிறாங்க, அது சாமியாக கொடுக்குறாங்க. எனக்கு மாலை போடுறது, எனக்கு மாலை போடுறது அந்த கலாச்சாரம் வந்துச்சு. சின்ன பசங்க கூட ஜெபமாலயத்துக்கு வந்து மாலை போடுறாங்க, எழுந்து போடுறாங்க, மற்றவங்க போடுறாங்க, நாங்களும் போடுறோம். அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. ஆனா அது ஜெபமாலைங்கிறது ஏதோ கருத்துல மாலை போடுவதற்காக நாங்களே வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறது, நீங்களே வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறது, நான் போடுறது. ஆனா ஜெபமாலை என்பது ஜெபமாலை ஜெபம் சொல்ல வேண்டும். ஜெபமாலை ஜெபம் சொல்லவில்லை என்றால், ஜெபமாலை ஜெபிக்கவில்லை என்றால் அதனால் இந்த பயன்படுது. ஆகவே ஜெபமாலை எதுக்கோ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அன்பாளர்களே, இந்த தினம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் நோன்பெடுத்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் மிக சுருக்கமாக சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும் மிக விரிவாக ஒரு டிராமா போல அது விலைக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் மிக சுருக்கமாக நமக்கு சொல்லுகிறார். தூய ஆவியாரால் அழைக்கச் செல்லப்பட்டார் வாழையத்துக்கு. தூய ஆவியாரால் எப்பொழுது அவர் திருமணத்தை பெற்ற பிறகு அவர் நேரடியாக வாழையத்துக்கு தான் செல்கிறார். வாழையத்துக்கு சென்று அங்கு தனியே தயாரிக்கிறார். தந்தையர்கள் கொடுத்த வேலையை எப்படி செய்ய போகிறேன், என்னால் செய்ய முடியுமா, தந்தையுடைய திருமணத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது, இதற்காக ஒரு பெரிய தயாரிப்பு 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாரிப்பை மேற்கொண்டார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட அந்த தயாரிப்பை நாம் மனத்தில் மூன்று கொண்டு வர வேண்டும். அவர் பாலைவனத்திலே வாழ்வார் 40 நாட்கள். உண்டாரா முடித்தாரா அதை பற்றி மார்க்கு நற்செய்தியாளர் எழுதவில்லை. பாலைவனத்தில் உண்பதற்கு குடிப்பதற்கு மேலும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம், வாய்ப்பில்லாத ஒரு இடத்திலே அவர் அதை தேர்வு கொண்டு ஒரு பாவத்தை இருக்கிறார். மிருகங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, தனித்திருக்கிறார். தனித்திருப்பது மிகவும் முக்கியமான. ஒரு சிலருக்கு தனியா இருந்தா பயமா இருக்கும் இல்லையா? உங்களை எத்தனை பேருக்கு பயமா இருக்கும்? இங்க சொல்ல முடியாது. அதனால் 40 நாட்கள் அவர் தனித்திருந்தார். அதே நேரத்தில் அவர் தந்தையோடு இணைந்திருந்தார். சபம் அது மட்டுமல்ல, எதுவும் அவர் உண்ணவில்லை. அப்படி இறை மக்கள் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல. மனிதன் ஒரு எடுத்தாலும் அவர் கடவுளுடைய மகனாக இருக்கிறார். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நோக்கு தேவையா? ஆனாலும் மனித உருவெடுத்து தந்தையுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தயாரிப்பு தேவைப்படுகிறது. தனது உடலை உடுத்து அவர் அந்த 40 நாட்கள் ஒரு பெரிய டிசிப்ளின் அதை அவர் மேற்கொள்கிறார். மேற்கொண்டு தன்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக தயார் செய்கிறார். ஆகவே தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இது ஏதோ 40 நாட்கள் நோன்பு 40 நாட்கள் நோன்பு என்று ஒரு விளம்பரம் அடைத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக தன்னையே தயாரிப்பது. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு நம்மை நாம் தயாரித்திருக்க
இருக்கிறோமா, எத்தனை தியானங்கள் நடத்தினாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விளம்பரமாகத்தான் இருக்குது. உண்மையான தயாரிப்பு நடப்பதில்லை. தனி மனிதனுடைய வாழ்க்கையை அந்த தயாரிப்பு மிக மிக முக்கியமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தயாரிப்பை மேற்கொண்டார். ஆகவே இதை பின்பற்றிதான் நாமும் இந்த துவக்காலத்தை 40 நாட்கள் என்று அனுசரிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை இந்த தயாரிப்பு மிக அழகாக சொன்னார். அதனால பாதுகை முக்கியதான் அறிந்திருக்கிறேன். பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், 340 நாட்கள் 340 நாட்கள் குறைந்தபட்சம் அவர் மேற்கொண்ட தயாரிப்புகள், அவர் அனுபவித்த அவர் மேற்கொண்ட 340 நாட்கள் கிறிஸ்துமஸுக்கு, இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு, அது மட்டுமல்ல அந்த மைக்கேல் அதேசனுடைய திருவிழாவுக்கு, இந்த 3 மட்டுமல்ல, இன்னும் அவர் நடிக்கிற நேரம் தான் தொடங்குகிறார். அதிகபட்சம் 540 நாட்கள் ஆண்டவர் இயேசுடைய திருக்காட்சி விழாவுக்கு தொடங்குகிறார். ஆண்டவர் இயேசு எப்படி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, திருமணத்தை பெற்ற பிறகு தொடங்குகிறாரோ, அதே போல ஞானஸ்தானம் பிறகும் தொடங்குகிறார். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் 9 நாட்களாகவே அவர் அனுசரிக்கிறார். பிரான்சிஸ்கை சபையில அந்த வெள்ளிக்கிழமைகள் மிக முக்கியமானதாக ஆண்டவரோடு இருப்பதற்கு அனுசரிப்பதற்கான நாட்களாக. ஆகவே இது நம்முடைய மரபு. பிரான்சிஸ் அசிசியாரால் இது வாழப்பட்ட ஒரு மரபு. ஆகவே இந்த தவக்காலத்தை நாம் ஒரு பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த பார்வையிலே நாமும் அனுப்பி செல்வோமானால் உண்மையான தவம், உண்மையான செபவாழ்வு, இறைவனோடு இணைந்திருப்பது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவத்தில் எழுந்துதான் அவர் 5 காரியங்களை பெற்றார். செபத்திலும் தவத்திலும் தன்னை அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்திருப்பது, இயேசுவோடு இணைந்திருப்பது, இயேசுவை அன்பு செய்வது. அன்புடையவர்களை ஒரு நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியிலே, நம் தந்தை பிரான்சிஸ் காட்டிய வழியிலே தவக்கால தயாரிப்புகளை மேற்கொள்வோம். எப்பொழுதும் முதல் தவக்காலம், முதல் ஞாயிறு இந்த இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டி நம்மையும் வாழ்வு கிடைக்கிறது. Para
சகோதரிகளே, நம்முடைய தந்தை அசிசி பிரான்சிஸ் ஜெபிப்பவராக அல்ல, மாறாக ஜெபமாகவே மாறினார். நம் ஒவ்வொருடைய இல்லத்திலிருந்தும் அந்த ஜெப அலைகள் எப்பொழுதும் பின்னே நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எனவே அந்த ஜெப வாழ்வில் நாம் நிலைத்து ஜெபிப்பவர்களாக மட்டுமல்ல, மாறாக நாமே ஜெபமாக மாற நம்முடைய தேவைகளை எல்லாம் இடிக்குறைந்து நன்றாக அறுவடையோடு தேவையானவர்களோடு உழைப்பை செய்யும் இறைவா, என் திரு அவையில் உள்ள துறவரத்தார் அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இதை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாய் நற்செய்தியின் விழுமியங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்த தேவையான வரங்களை அருள்மாறி கொண்டிட வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகிறோம். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றவரே, என் தந்தையே இறைவா, அன்பே பிரதானம் என்பதை என் நாட்டு தலைவர்களும் மக்களும் உணர்ந்திடவும் பொறுமை, மறைவு போன்ற அன்பின் விழுமியங்களை தங்கள் வாழ்வில் பெற்று சமத்துவ சமுதாயத்தை அமைத்திட வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகிறோம். மன்னிப்பு அழைப்பதை வளரே என் இறைவா, எம் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை வழியாக உமது இறை நம்பிக்கையில் வளர தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் சமூக பொருளாதார உதவிகள் செய்வதிலும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் ஆதலாக இருந்து எங்களுக்கு அடுத்திருப்போருக்கு இயேசுவின் நற்செய்திகளாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யோபுவின் துன்பங்களை இன்பமாக மாற்றியவரே என் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் தடைகளை எங்களோடு இருந்து எங்கள் நோய் நொடிகளில் நலம் தரும் மருத்துவராக இருந்து எதிர்பார்க்கும் நன்மை காரியங்களை பெற்றுக் கொள்ளவும் அதன் வழியாக உமது பிள்ளையாக வாழும் மரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இது இரக்கமும் சாந்தமும் அன்பும் நிறைந்த இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய அனைவரையும் உமது கரத்தில் தருகிறோம். அவர்களது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து அவர்கள் முழுமையாக உன் கரம் கற்றிக் கொள்ளவும் நிலை வாழ்வு பெற்று உன்னை அடையவும் இறை நம்பிக்கை வளரவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த அன்னை வேளாண்மை திருத்தலத்தில் பணியாற்றக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இன்னும் பணியாளர்கள், இவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய இல்லங்களில் நம்முடைய பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். மருத்துவமனைகளில் இருப்பவர்கள், எனக்கு ஏன் இந்த வியாதி, எழுந்து நடக்கக்கூடிய வெளியே என்றெல்லாம் ஏங்குபவர்கள், எனக்கு ஆதரவு கூட யாரும் இல்லையே என்று எண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இறைவனே ஆதலாக இருக்க ஜெபிப்போம். மனநிலையால் பாதிக்கப்பட்டு தெருவிலே அலைபவர்கள், இன்னும் கருணை இல்லங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை இழந்து அல்லது பெற்றோர்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சிறுவர், சிறுமியர்கள், அனாதை குழந்தைகள், இவர்களுக்காகவும் இவர்களை பராமரிக்கும் புகார்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த 2 நாள் மாநாட்டை நல்லவர்களை திட்டமிட்டு அதனை நன்றாக நடத்தி வரக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிப்போம்.
என்னுடைய தேவைகளோடு நாம் ஆண்டவர்கள் ஜெபித்து காணிக்கை பாடல் சகோதரரை நாம் அனைவரும் சேர்ந்து அர்ப்பணிக்க வைப்பதை எல்லா இறைவனாகி ஆண்டவருக்கு என்பதாகும். ஜெபிப்போம். காணிக்கை ஏழைகளுக்கு முன் கொண்டு வந்து புனிதமிக்க அடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உன்னால் நோன்புக்கு ஒரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் கடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக.
ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சென்று பாடுவதாவது. ஆண்டவரே, ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாகும். அவர் படித்தவாறே இத்திருப்பதியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவிருந்தை அருந்தியவே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று கூடிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிமாணம் சகாயராஜ், எல்லாருக்கும் அனைவரும் ஒரு திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். உயிரிழம் எதிர்நோக்கத்தோடு சிறந்த சிறுமைகளையும் இறந்தோர் அடிகளையும் இரட்டத்துடன் நினைவுகூர்ந்து உன் திருவுருவை பெற்றுள்ளவர்கள் அனைவருக்குமாய் கடவுளை கணித்தாய் புனிதமறியார் அவருடைய நன்றான சென்று தீர்த்தவர்கள் புனித பிரான்சிஸ் அசிஸ்டர், புனித கிளாரா, புனித அன்னை தெரேசா, வேதி சாட்சி, புனித தேவசபாய் இவர்களும் புனித அனைவருடன் நாங்கள் இணைவாழ்வின் பங்குகளும் தகுதியை பெற்று
உத்தரவு இயேசு கிறிஸ்து வழியாக உலகத்துக்கு வரமாட்டார். உண்மை உண்மையானது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்று புரிந்து அனைத்து நிலைமைகளை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அறவை மன்றாடுகின்றோம். இரண்டத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு சிறு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தரட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து இறைவனின் செம்மறி நம் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேரழிக்கிறோம். கிறிஸ்துவின் பெருவுடன் மட்டும்
நாம் சொல்ல சொல்ல திரும்ப பதிவு செய்வோம். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சபாநாயகம் இறைவா அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும் வகுக்கிற இடத்தில் வாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் நம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் குடியையும் துயர் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். தெய்வீக குருவே, ஆதல் பெறுவதை விட ஆதல் அளிக்கவும் விடலை புரிந்து கொள்ள விரும்புவதை விட விரலை புரிந்து கொள்ளவும் விரலுடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட விரலுக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருமையாக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது இறுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மதிக்கும் பொழுது நித்திய வாக்கிற்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வை அமைதி அடைகிறோம். ஆமென். ஒருங்கிணைப்பு
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புத்துயிர் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை கூட்டங்களும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையும் உண்மை வேண்டுகின்றோம். இதனால் உயிருள்ள உண்மையான உணவான கிறிஸ்துவை நாங்கள் ஆத்மத்துடன் நாட கடவுளோடு உமது வாயினின்று புறப்பட்ட எல்லா வார்த்தையாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.